ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நான் பிஸ்கட் புடின் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். நார்மலான இனிப்பில் நல்ல டேஸ்ட்டாக தின்ன தின்ன ஆசையாயிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பமாக 6 கப் பாலை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க. ஆறு கப் பாலையும் சேர்த்ததுக்கு பின்னால் ஒரு 50 மில்லி பால் மாய் நான் அதிலேருந்து எடுத்து ஓரமாக்கி கொள்கிறேன். எனக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுமென்றதால. அதன் பின்னால் பவுடர் பண்ண சீனி 250 சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் 70 கிராம் சேர்க்குறேன். மெல்ட் பண்ண நெஸ்கஃபேயும் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டிக்கு சுட்டி தொடர்ந்து இப்படி நான் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இதை நீங்கள் குக் பண்ணுங்க. கொஞ்சம் சூடேறி கொண்டு வரப்போக்கில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற டார்க் குக்கிங் சாக்லேட் அதையும் சின்ன சின்னையாக வெட்டி நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வெனிலா ஒரு டேபிள் ஸ்பூனையும் சேர்க்குறேன். சேர்த்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுறேன். சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு, ஆனால் உங்களுக்கு விளங்குதைக்கு மேலுக்கால் கொஞ்சம் துண்டு துண்டுமாக ஈக்கிறது. அதை நான் இப்போ அப்படி வடித்து எடுக்கிறேன். இது 20 தான் நாங்கள் வடித்து கொள்ளணும். இப்போ வடித்ததுக்கு பின்னால் தொடர்ந்து நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இதில் பதம் வர காட்டியும் இது நான் இப்போ காட்டுறது 10 நிமிஷத்துக்கு பின்னால் இப்போ கொண்டு வருது. புடிண்ட அளவுக்கு நல்லாவே இருவப்படாது. நாங்கள் இப்படி தூக்கினா கொட்டுற அளவுக்கு ஈக்கணும். சாக்லேட் ட்ரிப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் எடுப்போமோ அந்த அளவு ஈக்கணும். பாருங்கள், நான் காட்டுறேன். கையால் இப்படி ஒரு கோடொண்டு போட்டேன்டா அது ஜாயின் ஆகப்படாது. அதே மாதிரி ட்ராப்ஸும் டக் டக்குன்னு புழுவுறமாக ஈக்கணும். இதுதான் அதில் அளவு. இப்போ நீங்கள் இதை ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கொள்ளுங்க. மாரி பிஸ்கட் நான் இங்கே 700 கிராம் கிட்ட எடுத்திக்கிறேன். ஆனால் 500 கிராம் தான் எனக்கு போச்சு. இப்போ இந்த ட்ரேயில் நான் பிஸ்கட்டை பசந்தாக அடுக்கிறேன். சைடு வலுக்கு பிஸ்கட்டை உடச்சி போட்டு லெவலாக அடுக்கி கொள்கிறேன். அதன் பின்னால் இந்த மிக்சின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. மிச்சம் கூடையாக ஊற்ற வேணாம். அப்படி ஊற்றினீங்கன்னா உங்களோட பிஸ்கட் வந்து நல்லாவே சோக் ஆகிடும். சாதாரணமாக இந்த பிஸ்கட் ஃபுல்லாக கவர் ஆகுற அளவுக்கு நாங்கள் ஊற்றினோம்னா சரி. மிச்சம் ஊற்றினேன்னா பீசஸ் வெட்டி எடுக்க போகலே நீட்டாகவும் வராது. இப்போ நான் செகண்ட் லேயரை போடுறேன். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு லேயர்ஸையும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த டிஷ்ஷை மேலுக்கால ஒரு 3/4 இன்ச் இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிஸ்கட் புடினை போட்டிங்கன்னா சரி. இதே போல் நான் இன்னொரு டிஷ்க்கும் இந்த பிஸ்கட் புடினை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிஸ்கட் புடினை 1 ஹவருக்கு நாங்கள் ஆற வைக்கணும்.
1 ஹவருக்கு பின்னால் நான் வந்து டார்க் குக்கிங் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் போட்டு மெல்ட் பண்ணோம். மேலும் சாக்லேட் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். இப்போ அந்த சாக்லேட்டில் நான் வந்து கொஞ்சம் மில்கை ஊற்றி நான் வந்து மெல்ட் பண்ணுறேன். நான் தந்திக்கிற மெஷர்மெண்ட் 150 கிராம் சாக்லேட்டுக்கு 50 மில் பால் ஊற்றணும்னு நான் சொல்லிக்கிறேன். என் சாக்லேட்டில் ஆஃப் புலோல் திண்டுட்டு. எனவே எனக்கிட்ட இப்போ ஒரு 75 கிராம் மாதிரி தான் சாக்லேட் இருக்குது. அதுக்கு தேவையான அளவு பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி தூக்கினா கொட்டுற அளவுக்கு ட்ரிப்புற அளவுக்கு நாங்கள் இதை மெல்ட் பண்ணி எடுத்தால் சரி. இப்போ நல்லா ஆறினா அந்த பிஸ்கட் புடினுக்கு மேல்கால நாங்கள் இதை வந்து ஊற்றிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நல்லா நீட்டாக ஃபுல்லாக அந்த பிஸ்கட் விளங்காத மாதிரி ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஓவல் ட்ரேக்கு வந்து எனக்கு ஊற்றுறதுக்கு போதா. எனவே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். இப்போ நான் இதில் மேல்கால டெக்கரேஷனுக்காக நான் வந்து பொரிச்ச பீனட்ஸை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்க்கலும். உங்களுக்கு மேலுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் இந்த நட்ஸை போட்டுட்டாலும் சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நாங்கள் செஞ்ச புடினை 2 ஹவருக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ வாங்க நாங்கள் வந்து விப்பிங் க்ரீமை விப் பண்ணுவோம். நான் இங்கே விப்பிங் க்ரீம் பவுடர் தான் எடுத்திக்கிறேன். விப்பிங் க்ரீமை விப் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே நாங்கள் பவுலையும் விஸ்கையும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் விப் பண்ணுற பவுலுக்கு கீழே இன்னும் ஒரு பவுலில் கொஞ்சம் நாங்கள் வந்து ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். விப்பிங் க்ரீம் பவுடர் அதில் போட்டு அதில் இருக்கிற கட்டி எல்லாத்தையும் நான் இப்படி நொறுக்கி கொள்கிறேன். அதன் பின்னால் கூலான பால் அது அவங்க தந்திக்கிறாலும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தண்ணியும் சேர்க்கலும். பால் சேர்த்தமின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் ஆரம்பமாக லோ ஸ்பீடில் 1 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ள ஓணும். அதன் பின்னால் சைடில் இருக்கிற எல்லாம் வலிச்சு போட்டுட்டு மறுபடியும் 3 to 5 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக ஒரு 3 மினிட்ஸ் தான் போச்சு. அதோடே சரியான பதத்துக்கு இது பீட் ஆகி வந்துட்டு பாருங்கள், இது தான் அலோ. இதை தாண்டி நீங்கள் இன்னும் பீட் பண்ண போய்ட்டுருவானம். அப்போ உங்களுக்கு டிசைனும் பசந்த போடையெல்லாம் போய்ட்டுடும். இந்த பதம் வந்ததுமே நீங்கள் நிப்பாட்டிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் வட்டை கீக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டுட்டு நீங்கள் பைப் பண்ண வர காட்டியும் ஃப்ரிட்ஜிலே வைங்க. இப்போ 2 ஹவருக்கு பின்னால் நான் வந்து இந்த பிஸ்கட் புடினை எடுத்து நம்ம 10 என்ற நொசிலால் இந்த டிசைனை நான் போட்டுக்கொள்கிறேன். நான் பைப் பண்ண போல் இப்படி ஸ்லோவாக தான் பைப் பண்ணணும். அப்போ தான் டிசைன் பசந்த வரும். இது வீடியோ தான் நான் ஸ்பீட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த விப்பிங் க்ரீம் இல்லாமலேயும் இந்த பிஸ்கட் புடினை ட்ரை பண்ணேலும். நான் டெக்கரேஷனுக்காக தான் இந்த விப்பிங் க்ரீமை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமலே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நான் பைப் பண்ணதுக்கு பின்னால் இந்த பிஸ்கட் புடினை ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக செட் ஆகி வரும். அப்படி நீங்கள் வைக்காமல் எடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்கு லூஸ் ஆகிக்கும். பீசஸும் பசந்தாக வெட்டி எடுக்க இயலாமல் போய்த்துடும்.
இந்த பிஸ்கட் புடினை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. பெரியவங்க சின்னவங்க இண்டு எல்லாருமே விரும்பி இந்த பிஸ்கட் புடினை சாப்பிடுவாங்க. என்ன ஒரு பால் ருசி இதில் இருக்குது. நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. தின்ன தின்ன ஆசையாயிக்கும். இப்போ ரமலான் வருது, அதேமாதிரி ஃபெஸ்டிவல்கள் வருது. அதுக்கும் இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.